வணக்கம். எஸ்விபி நீட் கோச்சிங் சென்டர் தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி, சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். 2023 மற்றும் 24ஆம் கல்வியாண்டில் தமிழ் வழியில் பயின்ற ரூபிகா என்ற மாணவி மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மேலும் எங்களிடம் பயின்ற பல மாணவர்கள் மருத்துவராகியுள்ளனர். தற்போது கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மேலும் ஆண் பெண் இருபாலருக்குமான தனித்தனி விடுதி வசதி உண்டு. தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் தரமான ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. எங்கள் பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்ற ப்ரோக்ரஸிவ் டெஸ்ட்டுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இது மொத்தம் 2 பார்ட்டாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இது ஃபஸ்ட் பார்ட்டுக்கான வீடியோ. இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறோம். சோடியம் ரசக்கலவை எவ்வகை கரைசல்? சோடியம் அமால்கம் இஸ் விச் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்? நம்ம சொல்யூஷன் டாபிக் படிக்கும்போதே சொல்யூஷன் அப்படின்னாவே சொல்யூட் ப்ளஸ் சால்வன்ட் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன்றதை படிச்சிருக்கோம். எப்போவுமே இந்த சொல்யூஷன் அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் எதை டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டை டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். சால்வெண்ட் எப்போவுமே லார்ஜ் குவான்டிட்டியில் இருப்பாங்க. ஸோ ஹியர் த டைப் இஸ் solid solution. Sodium is the solid and amalgam is the liquid. So here the answer is 3. நீர்மம் திண்ம கரைசல். Next question. 1 liter sea water of how much amount of O2 is dissolved? 1 லிட்டர் கடல் நீரில் கரைந்துள்ள O2வின் அளவு. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்ஸ் பர் மில்லியன் படிக்கும்போது அதனுடைய எக்ஸாம்பிளாக அது என்சிஆர்டி புக்கில் இருக்குது. என்சிஆர்டி லைனில் இதனுடைய கொஷினுக்கான எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோன்னா பிபிஎம்க்கான ஃபார்முலா இருக்குது இல்லையா, அதில் 1 லிட்டர் அப்ராக்சிமேட்டாக 1030 கிராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 × 10⁻³ கிராம் 1 லிட்டர் ஆஃப் வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 லிட்டருங்கிறது அப்ராக்சிமேட்டாக 1003 கிராம் கொடுப்பாங்க. நம்ம இங்கே அப்ராக்சிமேட்டாக 1000 லிட்டர்னு வச்சுக்கிறோம். இன்ட்டு எப்போவுமே ட்ரேஸ் அமௌண்ட்டில் சொல்யூட் பார்ட்டிக்கல் ப்ரெசென்ட் ஆகி இருந்தாங்கன்னா அவங்களுடைய அளவுகளை மெஷர் பண்ணுறது நம்ம பார்ட்ஸ் பர் மில்லியன்ற யூனிட்டை மெஷர் பண்ணுவோம். அப்போ 10⁻6 போடணும். ஸோ ஹியர் 10 இது 1000 அப்படிங்கிறத 10 கியூப்னு எழுதலாம். அப்போ மேலே போச்சுன்னா 6 × 10⁻³ இன்ட்டு ஆல்ரெடி கீழே ஒரு 1000 இருக்குது. அப்போ மேலே போகும்போது 10⁻³ ஆகும். ஸோ இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், இன்ட்டு -3 இன்ட்டு 10⁻6. ஸோ இது 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 எல்லாமே கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 6ன்னு கிடைக்கும். நம்ம 6ங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இவ்வளோ கிராம் இருக்குது. இங்கே நான் அப்ராக்சிமேட்டாக 1000ன்னு வச்சுருக்கேன். அவங்க அக்யூரேட்டாக 1030 கிராம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது டிவைட் பண்ணி நம்ம கிடைக்கும்போது இதனுடைய வேல்யூ 5.8 ppmனு கிடைக்கும். ஆன்சர் இஸ் 5.8 ppm. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். த ஐசோடோனிக் சொல்யூஷன் are both solution having osmotic pressure, same osmotic pressure, both solution having same vapor pressure, both solution have same boiling point, both solution having same freezing point. ஐசோடோனிக் கரைசல்கள் என்பவை ஒத்த சவ்வூடு பரவல் அழுத்தம். ஐசோடோனிக் கரைசல்கள் என்பவை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒத்த சவ்வூடு பரவல் அழுத்தத்தை கொண்டுள்ள 2 கரைசல்கள். அப்போ 2 கரைசல்லையுமே ஒத்த சவ்வூடு பரவல் அழுத்தம் இருக்காது, அந்த ஆப்ஷனா? அல்லது செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஒத்த ஆவி அழுத்தம். வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா 2 கைண்ட் ஆஃப் சொல்யூஷனுக்கும் சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஆப்ஷன் ஒத்த கொதிநிலை உடைய, அதாவது பாயிலிங் பாயிண்ட் சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஈக்குவலாக இருக்குன்றாங்க. ஐசோடோனிக் சொல்யூஷன்ஸ் ஆர் ஈக்குவல். எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும்.
ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒத்த சவ்வூடு பரவல் அழுத்தத்தை கொண்டுள்ள இரு கரைசல்கள். அப்போ போத் சொல்யூஷன் ஹேவிங் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா ஐசோடோனிக் கரைசல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4th கொஷின் போகலாம். த யூனிட் ஆஃப் ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் இஸ் ஹென்ரி விதி மாறிலி கேஹெச்சின் அழகு என்னன்னு கேட்டிருக்காங்க. கேஹெச்சோட யூனிட் என்ன வரும்? கெல்வின் பார். ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 5th கொஷின். த 1/2 ஃபேக்டர் ஐ மீன்ஸ். அதாவது இது எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியான கொஷின் தான். நம்ம என்சிஆர்டி லைன் ஒழுங்காக தெளிவாக ஃபார்முலாஸ் படிச்சிருந்தோம்னா இதை போட்டுடலாம். ஐ எதுக்காக நம்ம 1/2 ஃபேக்டர் படிப்போம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மோலார் மாஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா தியரட்டிக்கலாக நம்ம படிக்கிறதுக்கும் எக்ஸ்பிரிமெண்டல் வேல்யூக்கும் டிஃப்ரென்ஷியேட் வரும். அதாவது இஃப் சப்போஸ் நம்ம ஒரு தியரட்டிக்கலாக ஒரு வேல்யூ படிக்கிறோம் அப்படின்னா அதை எக்ஸ்பிரிமெண்டலாக பண்ணி பார்க்கும்போது வேறு வேல்யூ கிடைக்கும்போது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை போக்குறதுக்காக தான் நம்ம 1/2 இந்த ஐ ஃபேக்டரை சொல்லியிருப்பார். ஸோ இப்போ அந்த ஐ ஃபேக்டர் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். I is equal to molar mass divided by abnormal molar mass. Second option பாருங்கள். I is equal to experimental colligative property divided by observed colligative property. Third option, I is equal to observed colligative property divided by experimental colligative property. Fourth option 1 and 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கும். படிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா I is equal to சாதாரண மோலார் நிறை டிவைட் பை அசாதாரண மோலார் நிறை. இது கரெக்டு. ஏன்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய நார்மல் மோலார் மாஸோட வேல்யூ டிவைட் பை அப்நார்மல் மோலார் மாஸ் போடும்போது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஐன்னு சொல்லுவோம். இது அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது அதுவுமே காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பார்க்கும்போதும் நமக்கு 2 கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். அதாவது அப்சர்வ்டு ப்ராப்பர்ட்டியில் ஒரு வேல்யூ கிடைக்கும், கால்குலேட்டட் ப்ராப்பர்ட்டியில் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ தேர்டும் 1ம் கரெக்டு. பட் நம்ம 4th ஆப்ஷனில் 1 and 3ன்னு கொடுத்துருந்தா நம்ம அந்த 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கலாம். பட் ஹியர் 1 and 2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம போடணும், அல்லது தேர்ட் ஆப்ஷன் போடுறதுனா போட்டுக்கலாம். சரி, ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் 1 and 3ன்னு வரும். 4th ஆப்ஷன் கொடுக்கணும், 1 and 3ன்னு கொடுத்துருக்கணும். இங்கே மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு. ஃபஸ்ட் ஆப்ஷனும் கரெக்டு, தேர்ட் ஆப்ஷனும் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 5th கொஷின் முடிச்சிட்டோம். அடுத்து KH வேல்யூ ஃபார் சம் கேஸஸ் அட் த சேம் டெம்பரேச்சர் T ஆர் கிவன். அதாவது ஒரே வெப்பநிலையில் T டெம்பரேச்சரில் வாயுக்களின் ஹென்றி விதி மாறிலி பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளன. கேஸ் என்னென்ன கேஸ்ன்னு கீழே கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி KH வேல்யூ, ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது நம்ம எங்கே இருக்குன்னா என்சிஆர்டி லைனில் டேபிள் கொடுத்து இதனுடைய கேஸஸனுடைய வேல்யூ கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த டாபிக் படிக்கும்போதே ஒரு ரிலேஷன்ஷிப் படிச்சிருப்போம். அதாவது KH is inversely proportional to solubility. KH inversely proportional to solubility. அப்போ KH வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா சால்யூபிலிட்டியோட வேல்யூ டிக்ரீஸாக இருக்குன்னு படிச்சிருக்கோம். அப்போ இங்கே யாருக்கு KH வேல்யூ அதிகமாக இருக்குது? ஆர்கானுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆர்கான் தான் லீஸ்ட் சால்யூபிலிட்டியாக இருப்பாங்க, அவனுடைய கரைதிறன் தான் கம்மியாக இருக்கும். அதனால தான் அவனை ஃபஸ்ட்டாக இங்கே எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னா CO2 வருது பாருங்கள் 1.67. அதுக்கடுத்து யார் வருவா அப்படின்னா CH4. அதுக்கு அடுத்து தான் யார் வருவாங்கன்னா HCHO வராங்க. அப்போ எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு கொஷின் வரும். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு நல்லா தெளிவாக தெரியணும். KH உடைய டிபெண்டன்ஸ் தெரியணும், எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த டேபிள் என்சிஆர்டி லைன் புக்கில் இருக்குது. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The mixture which shows positive deviation from Raoult's law is. ரவுலட் விதியிலிருந்து நேர்குறி விலகலை காட்டும் கரைசலுக்கு சான்று. அதாவது நம்ம ரவுலட் விதி படிச்சிருப்போம். ரவுல்ட்ஸ் லா எப்போவுமே என்னன்னு படிச்சிருக்கோம்? A to B is directly proportional to A to A and B to Bன்னு படிச்சிருப்போம். அதாவது தூய நிலையில் இருக்கக்கூடிய கரைசலுடைய அழுத்தமும்
தூய நிலையில் உள்ள இன்னொரு கரைசலுடைய அழுத்தமும் எதுக்கு ஈக்குவலானு இவங்க 2 பேரும் கரைசல் ஆனதுக்கப்புறம், இது கரைப்பானாக இருக்கும், இது கரைசலாக இருக்கும், கரைபொருளாக இருக்கும், 2 பேரும் கரைசல் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷர் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ரவுலட் விதியை பின்பற்றுதுன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதன்படி பார்த்தா நமக்கு இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும், தேர்ட் ஆப்ஷன் வரும். தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எத்தனாலும் அசிட்டோனும் கொடுத்துருக்காங்க. எத்தனால் அப்படிங்கிறது என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா எத்தனாலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் பாண்டிங், எத்தனால் மூலக்கூறுகளுக்கிடையே வலுவான ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்குது. ஸோ அவன் வந்து என்ன பண்ண மாட்டான்னா ஈஸிலி அவனுடைய பாண்ட் பிரேக் ஆகாது. அப்போ எத்தனால் அப்படிங்கிறது ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த எத்தனால் மாலிகுலரில் பாண்டை பிரேக் பண்ணுறது எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவன் 2 பேரும் பிரேக் ஆனால் தானே அசிட்டோன் கூட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இவனுடைய பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கனால இவன் 2 பேர்த்துக்குள்ள பிணைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கரைசல் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வீக்கராக இருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் எப்படி ஈக்குவலாக இருப்பாங்க, இவன் ஸ்ட்ராங் பாண்டு, இவனும் ஸ்ட்ராங். ஆனால் இங்கே கரைசல் ஆனதுக்கப்புறம் இவனுடைய பாண்ட் எப்படி இருக்குன்னா வீக்கர் பாண்டாக இருக்கும். அப்போ ஸ்ட்ராங் இஸ் நாட் ஈக்குவல் டு வீக்கர் பாண்ட். அப்போ இவங்க என்ன டீவியேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா பாசிட்டிவ் டீவியேஷன் கொடுப்பாங்க. அதனால தான் எத்தனாலுக்கும் அசிட்டோனுக்குள்ள பிணைப்பு வந்து நேர்குறி விலகலை காட்டும் கரைசலுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, த மிக்சர் தட் ஃபார்ம்ஸ் மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா கொதிநிலை மாறா கலவை. பின்வரும் கரைசல்களில் எது அதிகபட்ச கொதிநிலை உடைய கொதிநிலை மாறா கலவை? இதுவுமே நம்ம படிக்கும்போது ஒரு கொதிநிலை மாறா கலவை அப்படின்னா என்ன படிச்சிருப்போம், அது திரவம் மற்றும் வாயு நிலையில் அதனுடைய இயல்பு எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி சேம் காம்போசிஷனில் இணைஞ்சிருப்பாங்க. அதுதான் வந்து கொதிநிலை. அவனுடைய கொதிநிலை எப்படி இருக்குன்னா மாறாமல் ஒரே நிலையில் இருக்குன்னு படிச்சிருப்போம் இல்லையா. அதன்படி அங்கே கொடுத்துருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளில் யார் அதிகபட்ச கொதிநிலை கொடுப்பாங்க அப்படின்னா அதிகபட்ச கொதிநிலை யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆப்ஷனில் வாட்டரும் நைட்ரிக் ஆசிட்டும் பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வருவாங்க நீர் மற்றும் நைட்ரிக் அமிலம். இவங்க தான் வந்து மேக்ஸிமம் பாயிலிங் அசியோட்ரோப் கொடுப்பாங்க. ஏன்னா அப்படின்னா இவங்க ரவுலட் விதியிலேருந்து நெகட்டிவ் டீவியேஷனை கொடுப்பாங்க. ஸோ நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னா அப்போ அந்த கர்வ் எப்படி இருக்கும், கீழே பெண்ட் பண்ணி இருக்குமா. ஸோ அவங்க வந்து எதிர்குறி விலகலை காட்டுவாங்க. இந்த நீரும் நைட்ரிக் அமிலமும் இணைந்த கரைசல் வந்து ஒரு அதிகபட்ச கொதிநிலை மாறா கலவைக்கான எடுத்துக்காட்டு. அப்போ மீதி இருக்க 3 பேரும் பாசிட்டிவ் டீவியேஷனை கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து மினிமம் குறைந்தபட்ச கொதிநிலையுடைய மாறா கலவைக்கு இவங்க மீதி 3 பேரும் எடுத்துக்காட்டு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 9th கொஷின் பார்க்குறோம். Which character is shown by this diagram? Colloid solution, non-ideal solution, ideal solution, none of this. இவ்வரைபடம் எக்கரைசலின் பண்பை விளக்குகிறது. கூழ்ம கரைசல், செகண்ட் ஆப்ஷன் நல்லியல்பு அற்ற கரைசல், நல்லியல்பு கரைசல் எதுவும் இல்லை. இந்த டயக்ராம் பார்த்த உடனே நம்ம ஒரு ஆன்சரை டக்குன்னு கிளிக் பண்ணிடணும். எப்போவுமே ரவுலட் விதியை காட்டக்கூடிய சொல்யூஷன் எப்படி இருக்கும், ரவுலட் விதியை பின்பற்றக்கூடிய கரைசலை நம்ம நல்லியல்பு கரைசல்னு சொல்லுவோம். அதாவது ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நல்லியல்பு கரைசல்களை என்னன்னு சொல்லுவோன்னா அவங்க ரவுலட் விதியை பின்பற்றுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய வரைபடம் எப்படி இருக்குன்னா லீனியர் கிராஃபாக இருக்கும். அவங்க எங்கேயுமே டீவியேட் ஆக மாட்டாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஒரு கரைசலை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன் சொல்லுவோம். தமிழில் நல்லியல்பு கரைசல்னு சொல்லுவோம். அவங்க ரவுலட் விதியை ஒபே பண்ணாத போது தான் அவங்களுடைய கிராஃப் எப்படி இருக்குன்னா ஒன்று பாசிட்டிவ் டீவியேஷனாக இருக்கும் அல்லது நெகட்டிவ் டீவியேஷனாக இருக்கும். ஸோ இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் லீனியர் லைன் இருந்துச்சு அப்படின்னாவே அது ஐடியல் சொல்யூஷனுக்கான கிராஃப். சரிங்களா. அப்போ எதுக்கான இந்த கிராஃபுக்கான எக்ஸாம்பிள், அதாவது கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நல்லியல்பு கரைசல். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 10th கொஷின். எத்தனாயிக் ஆசிட் dissolved in benzene is formed dimer the reason. அதாவது பென்சீனில் கரைக்கப்பட்ட எத்தனாயிக் அமிலம் இருபடியாக மாற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. The answer is என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஏன் இவங்க வந்து இருபடியாக மாறி இருக்காங்க
அப்படின்னு கேட்டிருக்காங்க. பென்சீன் ஒரு நான் போலார் சால்வெண்ட் அண்ட் எத்தனாயிக் ஆசிட் ஒரு நான் போலார் சொலிட். ஸோ இவங்க 2 பேருமே நான் போலார் மாலிகுல். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்பட்டு ஹைட்ரஜன் பிணைப்பு ஏற்படுறதுனால தான் பென்சீனும் எத்தனாயிக் அமிலமும் கலந்த கலவை என்னவாக மாறும்னா டைமர் சொல்யூஷனாக ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இந்த 2 பேர்த்துக்கும் நடுவில் இவங்க ஒரு நான் போலார் மாலிகுல்ஸ். இவங்க 2 பேர்த்துக்குள்ள டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறனால தான் இவங்க வந்து டைமராக மாறுறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ வரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரிக்கான பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்ரீ வித்யபாரதி நீட் கோச்சிங் சென்டர்லேருந்து இந்த கேள்விகளுக்கான விடைகள் வழங்கப்பட்டன. நன்றி, வணக்கம்.